அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை தெளிவான சிந்தனையின் மூலமாக நாம் சிந்திப்பதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். இன்னைக்கு சார் எல்லாருக்குமே எதை தின்னா பித்தம் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அப்படி கருங்காலி மாலையை மாட்டிக்குவோமா, அப்புறம் ஸ்படிக மாலையை மாட்டிக்குவோமா, உத்திராட்ச மாலையை மாட்டிக்குவோமா, கையில் ஏதாவது ஒரு கயிறை கட்டிப்போமா, இதை மாட்டிக்குவோமா, அதை மாட்டிக்குவோமா, இப்படி மாட்டினா நம்ம வாழ்க்கை மாறிடுமா, இதெல்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறிடும், இதை பண்ணால் காசு வந்துடுமா, இதை பண்ணால் ஆன்மீகத்தை நம்ம கற்றுக்கலாமா, கருங்காலி மாலையை மாட்டிக்கிட்டா நம்மக்கிட்ட கந்திஷ்டி வராதா, எதை தின்னா பித்தம் தெளிவுன்றது தான் சார் இன்னைக்கு நம்ம பல பேருக்கான ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த ஆன்மீகத்தினுடைய மொழியே புரியாமல் இருக்காங்களே, அன்பினுடைய மொழியே புரியாமல் இருக்காங்களே, இதெல்லாம் மாட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறாங்களே சார். ஒருத்தன் ஒரு ஊருக்கு போனான், அந்த ஊரினுடைய பாஷையே அவனுக்கு தெரியாது, அந்த மொழி அவனுக்கு தெரியாது. புதுசாக ஒரு ஊரில் போய் மாட்டிக்கிட்டான். அங்கே எல்லாரும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க, ஒரு ரூம்குள்ளே நுழையிறாங்க. அங்கே வர்றவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி ஒருத்தன் உள்ளார அனுப்பி விட்றான். இவன் பார்த்தான், பரவாயில்லையே எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்களேன்னு இவனும் போனான். இவனுக்கும் வணக்கம் சொன்னாங்க, இவனும் திரும்ப வணக்கம் சொன்னான். உள்ளார அனுப்பி விட்டாங்க. உள்ளார போய் உட்காந்தா வாழை இலை போட்டு அறுசுவை உணவு, எல்லாருக்கும் சாப்பாடு. இவனுக்கும் சாப்பாடு போட்டாங்க. இவனும் சந்தோஷமா சாப்பிட்டான். சே, இப்படி ஒரு ஊரா, வணக்கம் சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போடுறா இல்லைன்னு இவனும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பில்லை கொண்டு வந்து நீட்டினாங்க. அது ஹோட்டல். பில்லை கொண்டு வந்து நீட்டினாங்க. இவன் நினைச்சா நம்மளை பாராட்டி தாண்டா ஏதோ எழுதியிருக்காங்கட்டு அதை வாச்சிட்டு ரொம்ப நன்றின்னா. இப்போ அந்த மேனேஜர் உனக்கு பிடிச்சி இழுத்துட்டு போய் காசு கொடுக்க மாட்டான்னு சொல்லி அந்த முதலாளி கிட்ட நிப்பாட்டினார். இந்த முதலாளியும் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு. இவன் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறான், எல்லாத்துக்கும் நன்றின்னா. இவன்கிட்ட காசு வாங்க முடியலன்னு சொல்லி நீதிமன்றத்தில், அந்த ஊர் நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டுறாங்க. நீதிபதி திட்டுறாரு. இவன் நினைக்கிறான், நீதிபதி நம்மளை வாழ்த்துறாருப்பா, எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்கப்பான்னு நீதிபதிக்கு நன்றின்றான். இப்போ உனக்கு தண்டனையா என்ன பண்ணுறாங்க, உனக்கு கழுதை மேலே உட்கார வச்சு ஊரில் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதாண்டா உனக்கு தண்டனை. இப்போ இவன் கழுதை மேலே போகும்போது என்ன நினைக்கிறான், நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் காட்டணுன்றதுக்காக நம்மளை ஊர்வலமாக கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்பி அந்த கழுதை மேலே உட்காந்து அந்த ஊர்வலமாக போகிறான். இப்போ இவன் பாச தெரிஞ்ச ஒருத்தன் அங்கே நிற்கிறவன் சொல்கிறான், இவன் ஊருக்கார ஒருத்தன் சொல்கிறான், டே உன்னை அவமானப்படுத்துகிறாங்கடா, நீ காசு கொடுக்கலன்னு சொல்கிறாங்கடா, உன்னை அவமானப்படுத்தி தண்டனை அதை கொடுத்துருக்காங்கடா. இப்போயாவது உனக்கு புரியணும்ல. இவன் சொல்கிறான், நீ பொறாம பிடிச்சவன், நீ என்னுடைய பாராட்டு உனக்கு பிடிக்கல, அதனால தான் நீ இப்படி பொய்யா சொல்கிற, போடான்ட்டு அப்பயும் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டே போனானா. இந்த பாஷை தெரியாத ஊரில் எப்படி இவனை பைத்தியமாக எல்லாரும் பார்க்குறாங்களோ இதே மாதிரி தான் சார் நாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அன்பின்ற மொழியே புரியாமல் இருக்கோமே, இந்த ஆன்மீகம்ன்ற மொழியே புரியாமல் இதை எடுத்து மாட்டிக்குவோமா, அதை எடுத்து மாட்டிக்குவோமா, இந்த சாயத்தை பூசிக்குவோமா, அந்த சாயத்தை பூசிக்குவோமான்னு ஆன்மீகத்தினுடைய அடையாளமே அரிச்சுவடியே புரியாம வேற ஏதோ ஒரு மொழியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே, நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி புரிந்து கொள்ளாமலே இருக்கோமே, இந்த அன்பினுடைய சாரம் என்னன்னு தெரியாமலே இருக்கோமே. சார், குழந்தைய புதைச்சு வைக்கிறான் சார் வேண்டுதல்னு சொல்லி, சவுக்கால் அடிக்கிறாங்க சார், தலையில தேங்காயை உடைக்கிறாங்க சார், தலையில தேங்காயை உடைச்சு சவுக்கால் அடிச்சு என்னெல்லாமோ கோமாளித்தனங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோமே. புத்தர் ஒரு கிராமத்துக்கு போனவர்கிட்ட எல்லாரும் ஒரு கேள்வியா கேட்டாங்க. ஒருத்தன் கேட்டான், ஏன் சாமி நீங்க முக்தி அடையணும்னு சொல்றீங்களே, அப்படி ஒண்ணு நிறைய பேர் முக்தி அடைஞ்ச மாதிரி தெரியலையே. புத்தர் சொல்ல, உங்க கிராமத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்க. நீ என்ன பண்ணு, எல்லாருடைய பேரையும் எழுதி, ஒவ்வொருத்தட்டையா உனக்கு என்ன வேணும்னு கேளு, எழுதி நாளைக்கு கொண்டு வான்னு. இப்போ இந்த 100 பேர்ல ஒரு 70 பேரை எழுதிட்டான். எழுதி கொண்டு வந்து நீட்டினான். ஒவ்வொருத்தர் பேரா வாசிச்சான். கந்தசாமி அவனுக்கு வீடு வேணும்னு கேட்டிருக்கான். முருகேசன் அவனுக்கு வந்து ஆடு வேணும்னு கேட்டிருக்கான். இவன் மாடு வேணும்னு கேட்டான். இவன் மனைவி வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். இப்படி ஒவ்வொருத்தரா எழுதிட்டு வந்து இப்போ புத்தர் கேட்டாரு, இத்தனை பேர் எழுதிட்டு வந்தே இல்லை, இதுல எவனாவது ஒருத்தனாவது மோட்சம் வேணும்னு கேட்டிருக்கானா? எவனாவது கேட்டிருக்கானா? கேட்காம எப்படிடா அவனுக்கு கிடைக்கும்? அவனுக்குள்ளர அது தோணணுமேடா. நம்ம வாழ்க்கையில முக்தி அடையணுன்ற விஷயம் அவனுக்குள்ளர தோணணுமேப்பா. அப்புறம் தானப்பா அவன் மோட்சத்துக்கே போக முடியும்னா. நம்ம என்ன தெரியுமா நினைச்சிடறோம், ஆன்மீகன்றது நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கான ஒரு வஸ்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு வீடு வாங்கணுமா, கோயில்ல போய் பரிகாரம் பண்ணிட்டா கல்லெல்லாம் எடுத்து இப்படி அடுக்கி வச்சுட்டா வீடு கட்டிடலாம்பான்ற ஒரு நம்புறானே. கல்யாணம் ஆகலையா, போய் ஒரு மரத்துல ஒரு மஞ்சள் கயிறை கட்டி வச்சுட்டு வந்துட்டா நம்ம கல்யாணம் ஆகும்னு நம்புறாங்களே. நம்பிக்கை வேற. அது உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிடிப்பு இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். இறைவன் அதற்கான துணை செய்வார். உண்மையிலேயே நல்ல ஒரு எண்ணத்தோடு இருப்பவங்களுக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பான முறையில் நிறைவேறும். ஆனால் அதை மட்டுமே நம்ம வாழ்க்கைன்னு பிடிச்சி வச்சிருக்கோமே.
அதை மட்டுமே ஆன்மீகத்தினுடைய மொழின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமே, அங்கதான் சார் நம்ம ஏதோ ஒரு வகையில தப்பு பண்றோம் சார். இப்ப புத்தர் சொல்றாரு, யாருமே இது வேணும் அது வேணும்னு கேட்டானே தவிர முக்தி வேணும்னு யாருமே கேட்கலையேன்னாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆன்மீகம்ன்றது வெறும் ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவோ குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிறதுக்காகவோ மட்டுமே ஆன்மீகம் கிடையாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்கவே மாற்றோமேன்றத புத்தர் ரொம்ப அருமையான முறையில் எடுத்து கொடுத்துட்டு போனார். நம்ம இப்ப இந்த விஷயங்களெல்லாம் கேட்கக்கூடிய நாம ஆன்மீகத்தினுடைய சாரம் என்னன்னு புரிஞ்சுக்காமலே போயிடுறோமே. அவரு ஒரு பெரிய முரடரா இருந்தவர். அவர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மனைவி மீது அவருக்கு அத்தனை பிரியம். இப்ப மனைவி அவரை பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு விஷயத்துக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவியை பார்க்காமல் இவரால் இருக்க முடியல. இவருக்கு அந்த காமம் தலைக்கேறுது. மனைவியை பார்க்காம இருக்க முடியல. அவர் என்ன பண்றாரு, அவங்க ஊர்ல இருந்து ஆற்றுல குதிச்சு அங்க ஒரு மரக்கட்டை போகுது, அந்த மரக்கட்டையை பிடிச்சு ஆத்த கடக்கிறாரு. அந்த பக்கமா வந்து ஒரு மரத்தின் மீது ஏறி அங்க ஒரு கயிறு தொங்குது, அதை பிடிச்சி ஏறி மனைவியினுடைய வீட்டுக்குள்ள போய் மனைவி முன்னாடி போய் நிக்கிறாரு. அந்த மனைவி சொல்றாங்க, நீ எப்படி வந்த தெரியுமா, நீ ஆத்தங்கரையில ஒரு மரக்கட்டைன்னு நினைச்சல, அது மரக்கட்டை கிடையாது, ஒரு மனிதனுடைய உடல். இந்த மரத்துல ஒரு கயிறு தொங்குச்சு நினைச்சல, அது கயிறு கிடையாது, பாம்பு. இப்படி பிடிச்சு வந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்கியே, இந்த பற்றை இறைவன் மீது வைத்திருந்தா நீ எப்பயோ மாறி இருப்பியேனாங்களாம். அந்த வார்த்தையை கேட்டு மாறியவர் தான் பின்னாளில் துளசிதாசர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக வந்தார். நம்ம இந்த உலகியல் விஷயங்கள்ல நாட்டம் கொண்டு இருக்கும்போது ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடியை புரிந்து கொள்ளவே முடியாதுன்றத துளசிதாசரோ அவர் எழுதிய அந்த ராமாயணமும் நம்ம காமிச்சது சார். ராமர் மீது மட்டுமே பற்றோடு இருந்த சீதைக்கு எந்த கஷ்டமுமே வரல. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொல்லி அந்த காட்டிலையும் அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் கூட என்னைக்கு ராமர் என்கிற பரம்பொருளை விட்டுவிட்டு அந்த மாயமானுக்கு பின்னால் ஆசை கொண்டார்களோ அன்னைக்கு தானே அவங்க வாழ்க்கையில துன்பமே உருவாச்சு. அப்படி நாம் என்ன பண்ணிட்டோம்னா, பரம்பொருளை விட்டுவிட்டு அந்த படைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த மாய மான்களின் மீது நம்மளுடைய ஆசைகள் போகும்போது நமக்கான துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாய பொருட்களின் மீது வைக்கக்கூடிய ஆசையை பரம்பொருளின் மீது வைக்கும்போது நாம் துளசிதாசராக மாற முடியும் என்பதை துளசிதாசர் வரலாறும் இந்த ராமாயண வரலாறும் புத்தரினுடைய வாக்கும் நமக்கு காட்டுகிறது. அப்படியாக தேவையில்லாத விஷயங்களை புறந்தள்ளிவிட்டு தேவையான பரம்பொருளின் மொழியை புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை இனிய வாழ்க்கையாக